தங்களது அப்பா அம்மாவுக்கு வருஷா வருஷம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் ஏதோ ஒரு இடைஞ்சல்னால நிந்துருத்து. அதாவது நம்மளுக்கு தீட்டு வந்துருத்து, 10 நாள் தீட்டு வந்துருத்து, ஸ்ராத்தம் நின்று போயிடுத்து அப்படின்னா, ஸ்ராத்தம் பண்ண வேண்டிய திதியில நம்மளுக்கு தீட்டு வந்துருத்து, நின்று போயிடுத்துன்னா என்ன பண்றதுன்னார் சாஸ்திரம் சொல்றது. தேஜே பிரத்யாப்திகே ஸ்ராத்தே துவந்தரா மிருதசூதகே ஆசௌச்சானந்தரம் குறியாத் அப்படின்னு, என்றைய தினம் இந்த ஆசௌச்சமானது தீட்டானது விலகிறதோ அன்றைய தினமே உடனே அந்த ஸ்ராத்தத்தை பண்ணிடணும், தள்ளி போடக்கூடாது விட்டு போன ஸ்ராத்தத்தை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இல்லாம ஏதோ வேற சில காரணங்கள், உடம்பு முடியல, ரொம்ப ஜுரம் கொதிச்சுது, படுத்த படுக்கையா இருந்தான், இல்ல ஏதோ வெளியூர்ல மாட்டின்ட்டான், வர முடியல, பண்ண முடியல, அப்படி வேற ஏதோ விக்னங்கள் வந்துருத்து அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கு சொல்றது சாஸ்திரம். ஸ்ராத்த விக்னே சமுத்பன்னேச்ச அவிஜாத்தே மிருதேஹனி குறியாத் அன்னேன கிருஷ்ணாயாம் ஏகாதசியாம் விதுக்ஷயே அப்படின்னு, வேற ஏதோ இடைஞ்சல்கள்லாம் வந்துருத்துன்னா என்ன பண்றதுன்னார், விட்டு போன சிராத்தத்தை கிருஷ்ணபக்ஷ அதாவது தேய்பிறை அஷ்டமியிலேயோ அல்லது தேய்பிறை கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதியிலேயோ அல்லது அமாவாசை திதியிலேயோ விட்டு போன சிராத்தத்தை பண்ணிடு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது.